अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्थ सिद्धये. ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் மார்ச் 4ஆம் தேதி 2025 செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம் மாசி மாதம் 20ஆம் திருநாள், பஞ்சமி திதியும் அஸ்வினி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் குழந்தைகளுக்கு நிறைய பேருக்கு ஸ்கின் உபாதைகள் இருக்கும். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சின்ன வயசுலேயே கொஞ்சம் மனநலம் பாதிப்பு, இல்லை வீட்டில் பெரியவங்கனால உபாதைகள், எப்போவுமே கஷ்டமாக தன்னைத்தானே ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு சிண்ட்ரோம், இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமாக, அதாவது ஹயக்ரீவர்னு சொல்லி ஒரு தெய்வம், அது பெருமாளுடைய அம்சம். ஹயக்ரீவருக்கு நீங்கள் வழிபாடுகள் செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அந்த ஹயக்ரீவருக்கு நீங்கள் ஒரு ஸ்வீட்டு நைவேத்தியம் பண்ணுறது, நைவேத்தியம் பண்ணி அந்த குழந்தைக்கு கொடுப்பது, இந்த மாதிரி மாற்றங்கள் கண்டிப்பாக உருவாகும். இந்த மாதிரி நிறைய பரிகாரங்கள் நம்மளுடைய ஜெயா தொலைக்காட்சியில் தினமும் சொல்லிகிட்டு இருக்கோம். நிறையா பேர் ஃபாலோ பண்ணுறீங்க, நிறைய நல்லதும் நடக்குதுன்னு டைரெக்டாகவே கால் பண்ணி சொல்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்றைய நாள் யாருக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம், உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமானது என்னவா இருக்கோ அந்த ரகசியத்தை இன்றைய நாள் நீங்கள் கண்டறியக்கூடிய பிராப்தம். ஏன்னா 6ஆம் இடத்துல போட்டி ஸ்தானம்னு சொல்லுவோம். 6ஆம் இடம், உங்களுக்கு யார் போட்டியாளர்களாக இருக்காங்களோ அந்த இடத்துல கேத்து உட்காந்து, கேத்துவுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் உங்கள் ராசி லக்னத்திலே உட்காந்துருக்காரு. குழப்பங்கள் நிறைந்த நாளாக இருந்தாலும் அந்த குழப்பங்களால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பீங்க, ஒரு சூக்ஷமத்தை தெரிஞ்சுப்பீங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய பிராப்தம். அருமையான நாள். ஹயக்ரீவரை மனசார வணங்குங்க, நினச்ச காரியங்கள் அப்படியே கைகூடும். எந்த விதமான டென்ஷனும் வேண்டாம். எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக வெளியே சொல்லாமல் ரகசியமாக ஒரு காரியத்தை நீங்கள் மனசில் வச்சு ஜெயிச்சிங்கன்னா அமோகமான நாள். ராசியா நிறம் பிரவுன் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் உட்காந்துருக்காரு. சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேத்து பஞ்சமஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. பேசிக்கலாக இன்றைய நாளை பொறுத்தவரையும் மனசில் இருக்கக்கூடிய ஆறாத வடு, ஆறாத கவலை, இது எல்லாமே இன்றைய நாள் விமோச்சனமாக மாறும், பரிகாரமாக மாறும். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கப்படுது. அதே மாதிரி சன்னியாசிகளில் மச்சமுனி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மச்சமுனி வழிபாடு பண்ணிங்கன்னா போகிறோம், அமோகமான மாற்றம் இருக்கும். ரிஷபத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் அவங்க லைஃப் மாறுறது இந்த நாள் கண்கூடாக பார்க்கலாம். பெண்கள் ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம், பெரிய பாதிப்புகள் கொடுக்காது. ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. கேத்து நட்சத்திரத்தில் உங்கள் சொந்தக்காரங்க மூலியமாக அறிமுகமாகி இருக்கக்கூடிய வேறு மொழி பேசக்கூடிய ஒரு மனிதர், பெண்ணாக இருக்கலாம் ஆணாக இருக்கலாம், அவர்கள் மூலியமாக இன்றைய நாள் ஒரு முக்கியமான ஒரு டீல் க்ளோஸ் ஆக போகுது. ஒரு பணம் வரப்போகிறது, ஒரு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கொடுக்க போகிறது, ஒரு பெரிய திருப்தியும் ஏற்படும். அது ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. ஆனால் வேறு ஜாதியாக இருக்கலாம், வேறு மதமாக இருக்கலாம், அல்லது வேறு மொழியாக இருக்கலாம். இந்த மாதிரி சமாச்சாரங்கள், இந்த மாதிரி காம்பினேஷனில் ஒரு ஆளை பார்ப்பீங்க, அவர்கள் மூலியமாக லாபத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நண்பர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள் நிவர்த்தியாகி இன்றைய நாள் பொன்னான நாளாக மாற்றப் போகிறதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், முக்கியமான தெய்வங்கள்ல ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ஸ்தானம் 10ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. வைத்தியசாலைன்னு சொல்லுவோம், சிகித்சாலயம்னு சொல்லுவோம். யாரெல்லாம் இந்த நாடி வர்மா, அதுக்கப்புறம் சித்தா, ஆயுர்வேதா, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் நல்ல வேலை செய்யும். அந்த மாதிரி செய்யக்கூடிய டாக்டர்ஸுக்குமே இந்த நாள் பெரிய ஒரு யோகம் இருக்குது. ஏன்னா நீங்கள் தொட்டிங்கன்னா அந்த ஒரு பிரச்சனை சால்வ் ஆகிடும். அதாவது சில ஜாதகங்கள் மட்டும் கைராசியான ஜாதகங்கள்னு சொல்லுவோம். பயங்கரமாக 10,000 ரூபாய்க்கு மருந்து சாப்பிட்டு கூட சரி இருக்காது. ஆனால் அவர் போய் சின்னதாக செக் பண்ணி ஒரு மாத்திரை கொடுத்தோன்னே சரியாயிடும். அவர் பேரே கைராசி டாக்டர்னு வச்சுருப்பாங்க அந்த ஏரியாவில். இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக உங்கள் ராசி கைராசியாக இருக்கும், உங்கள் கை ராசியாக இருக்கும். கடகத்தில் பிறந்த நபர்கள் இன்றைய நாள் கைராசியாக மாறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அமோகமான நாள். சீதா புராட்டி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேத்து 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். பேசிக்கலாக இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள்.
இல்லை என்ன சமாச்சாரம்னு பார்த்தா என்ன நடக்க போகுதுங்கிறது முன்னாடியே டெலிகம்யூனிகேஷன், டெலிபோர்ட்டேஷன், டெலிபதி என்ன வேணால் சொல்லலாம். அது உங்களுக்கே தெரிஞ்சிடும். இதுதான் நடக்க போகிறது, ரைட், அடுத்த ஸ்டெப்பு நம்மளது இதுவாக தான் இருக்கணும் அப்படின்னு உங்களால் கணிக்கக்கூடிய பிராப்தம். கனவுகளில் சில விஷயங்கள் வரும், அப்படியே நடக்கும். நீங்கள் நினச்சிங்கன்னா போகிறத முடிச்சிடலாம். அந்தளவுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த நாள் வாழ்க்கை மாறணும், பிரச்சனை தீரணும், பேச்சினால் வரக்கூடிய இஷ்யூஸ் கிளியர் ஆகணும், எந்த விஷயத்துலேயும் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் வந்து பிரச்சனைகள் முடியணும், ஓயணும்னா ராஜகணபதி வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் என்ற நட்சத்திரம் கேது, அந்த கேது உங்கள் ராசி லக்னத்தில் உட்காந்துருக்காரு. டெட் லாக் பொசிஷன்னு சொல்லுவோம். எங்கேயும் மூவ் பண்ண முடியாமல் உட்காந்துருக்கீங்க. சிம்பிள் சொல்யூஷன் சொல்கிறேன். வாசுகி தேவின்னு சொல்லி ஒரு தேவி இருக்கா, அதாவது பாம்பு தான் தன்னுடைய ரூபம். அந்த தேவியை நீங்கள் மனசார வணங்கினெல்லாம் போகிறோம், ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற பிரச்சனை, குடைச்சல், ஹெல்த்து, எல்லா சமாச்சாரம் கிளியர். எந்த கன்ஃபியூஷனுமே கிடையாது, எந்த மருத்துவமே வேண்டியதில்லை. பிரச்சனைலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் குழப்ப நிலைகள்லேருந்து அகலக்கூடிய பிராப்தம் ஏற்படும். நீங்கள் வாசுகி அல்லது ஆதிசேஷனை மனதார வணங்கும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. 2 நட்சத்திரம் கேது, வரையஸ்தானத்தில் கேது உட்கார்ந்துருக்காரு. ஆன்மீகவாதிகளுக்கு ஏற்றம். ஆன்மீகவாதிகள்னா சன்னியாசிகள், மகான்கள் வழிபாடு, ஆன்மீக திருத்தலங்களுக்கு செல்வது, ஒரு 2-3 பேரோட போகிறது. கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது இடையூறு இருந்தால் கூட அந்த இடத்துக்கு போய் உட்காந்து பேசினீங்கன்னா, மனசை விட்டு பேசினீங்கன்னா சரியாக போயிடும். இந்த மாதிரி நாட்களில் அந்த மன இறுக்கம் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான நாள். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலுமே வேறு மொழி பேசக்கூடிய ஒரு பெண்ணின் மூலியமாக ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்க போகிறது. அது ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வரும். யுவர் மைண்ட் வில் சேஞ்ச், யுவர் ஹார்ட் வில் சேஞ்ச், யூ வில் ஃபீல் ஸோ ஹாப்பி. அந்த சோலுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் தெரிய போகிறது. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹஜக்ரீவர் வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் அப்படி தெரியும். யாரெல்லாம் வைத்தியம் பார்க்கக்கூடிய நபர்கள் இருக்கீங்களோ கண்டிப்பாக அந்த நோயிலிருந்து விடுபடக்கூடிய ஸ்தானம், ஒரு எதிரியை வெல்லக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த எதிரி வேறு மொழி மனிதனாக இருக்கலாம், வேறு ஜாதியினராக இருக்கலாம். அவர்கள் மூலியமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அவர்களை வெல்வதன் மூலியமாக உங்களுக்கு நல்லது. ரெண்டாவது, நீங்கள் யாரை எதிரியாக நினைக்கிறீங்களோ அந்த எதிரி இன்றைய நாள் நண்பனாக மாறக்கூடிய பிராப்தமும் இருக்கிறது. அமோகமான நாள். இட் இஸ் ஜஸ்ட் சூப்பர், அவ்வளோதான் சொல்லும். இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி, கண்டிப்பாக முடியாதுங்கிற சமாச்சாரமே கிடையாது. கண்டிப்பாக முடியும். இட் வில் பேங் ஆன் ஹேப்பன். அருமையான நாளாக இருக்க போகிறது. இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாத சுவாமி வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு, கேது நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்காரு. அற்புதமான நாள். மன நிறைவு, எடுத்த காரியங்களில் திருப்தி, லாபம், சந்தோஷம். யாருக்கெல்லாம் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட ரசாயன சாலைகளில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் இருக்கீங்களோ அத்துணை பேருக்கு இந்த நாள் ப்ரமோஷன் வரும். யாரெல்லாம் வைதீகர்கள் இருக்கீங்களோ, யாரெல்லாம் வேதம் படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கீங்களோ, வேதம் கொஞ்சமாக தெரியும்னு சொன்னாலும் உங்களுக்கு நல்லது தான். வீட்டில் எல்லாருமே மந்திர ஜபம் பண்ணலாம், மந்திரங்கள் சொல்லலாம். அமோகமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். காயத்ரி தேவி வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த நாள் உருவாக்குவார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாளாக இந்த நாள் கருதலாம். 4ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறது மாத்ருகாரகனை குறிக்கும். சந்திரன் 2 நட்சத்திரம் கேதுனா மறைமுகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகக்கூடிய நாள். ஏன்னா இந்த மாதிரி நாட்களில் வீட்டில் பெரியவங்க தான் நமக்கு கொஞ்சம் மாதிரி நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். அதனால் 2 முறை 3 முறை நீங்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்கலாம். சில பிழை ஏற்படலாம், தப்பு, தெரியாத மிஸ்டேக், கவனக்குறைவினால் ஏற்படக்கூடிய மிஸ்டேக், இதெல்லாம் நடக்கும். அதனால் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளும் சரி, எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகளும் சரி, கொஞ்சம் கவனமாக இருந்து எழுதுனீங்கன்னா நீங்கள் நல்லா சூப்பர் மார்க் வாங்குவீங்க. அதை மட்டும் மாற்றினா போகிற பெரிய பாதிப்புகள் கிடையாது. நிறைய நல்ல விஷயங்கள் சௌக்கியமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழிற்சாலைகளில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கும் அற்புதமாக இருக்கும். ஜல்லி, மணல், சிலிக்கா பேஸ்ட் எது எடுத்து நீங்கள் பண்ணாலும் அமோகமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 3ஆம் இடம்னாவே முயற்சி ஸ்தானம். முயற்சி ஸ்தானத்தில் சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேதுவாக இருக்கும் பொழுது முயற்சி நீங்கள் பண்ணணும், ஆனால் வெளியே சொல்லக்கூடாது.
அந்த முயற்சியுடைய வீரியம் வந்து பேசிக்கலாக அதிகமாக இருக்கணும், ஆனால் வெளியே தெரியக்கூடாது. எந்த விஷயத்தை நீங்கள் எடுத்தாலும் அந்த விஷயம் ஜெயிக்கணும்னு நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கும். ஆனால் கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருந்து செயல்படுத்தணும். எந்த மாற்றத்தையுமே நீங்கள் கொண்டு வர முடியும், ஆனால் அந்த மாற்றம் நடக்கும் நம்ம நம்பினால்தான் நடக்கும். இந்த மாதிரி நாட்களில் ஒரு சின்ன ஒரு தொய்வு கூட ஏற்படாது. நீங்கள் பாட்டு எடுப்பீங்க, டப்புன்னு முடிப்பீங்க, போவீங்க, அவ்வளோதான். அமோகமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயரை மனசார வணங்குங்க. அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கின்வத ராமதூத கிருபா சிந்து மத் காரியம் சாதய பிரபு. நினைச்சா போறோம், முடிச்சு கொடுத்துருவார். அந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அருமையான நாள். ராசியா நிறம் கருண் சிவப்பு நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சில பேருக்கு லைட்டா இல்ல பல்லு உபாதைகள் வந்து நிவர்த்தி ஆகும். சில பேருக்கு மருத்துவ சிகிச்சை கரெக்டாக வேலை செய்யும். சில பேருக்கு மருந்து மாத்திரை எடுத்தாலும் அது பெருசாக வேலை செய்யாமல் இருக்கலாம், இன்றைய நாள் அது கிளியர் ஆகும். சில பேருக்கு லைட்டாக அலர்ஜி மாதிரிலாம் வந்துட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பணம் கண்டிப்பாக ஒரு வேண்டாத செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் பாட்டி தாத்தா வீட்டில் மூத்தவங்க பெரியவங்க அவங்ககிட்ட பேசும்பொழுது மட்டும் கொஞ்சம் அக்கறையாக பேசுறது, பணிவாக பேசுறது, இட்ஸ் கால் சம்திங் கால்ஸ் எம்பத்தி. அதை வச்சு நீங்கள் பேசும்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும். அவங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. நிறைய தடைகள் உடையும். அமோகமான நல்லா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள். இந்த நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அதில் முதல் ராசி லக்னம்னா சிம்மம், இரண்டாவது மேஷம், மூன்றாவது தனுசு. மற்ற அனைவருக்குமே இந்த நாள் நீங்கள் நினைச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணு கொண்டு ததாஸ்து. நன்றி, வணக்கம்.